அல்லாஹ் மீது ஆணை, முஆதே, உன்னை நான் அதிகம் விரும்புகிறேன் என்று முஆத் ரலியல்லாஹு அவர்களிடம் நபிகளார் கூறியபோது அன்றிரவு அவர் எப்படி தூங்கியிருப்பார்? கையில் இருந்த குச்சியை அப்துல்லாஹ் பின் உவைஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் கொடுத்து, இந்த குச்சியை வைத்து சுவனத்தில் உன்னை நான் கண்டுகொள்வேன் என்று நபிகளார் கூறியபோது அன்றிரவு அவர் எப்படி தூங்கியிருப்பார்? சுவனத்தில் உமது காலடி ஓசையை நான் செவியுற்றேன் என்று பிலால் ரலியல்லாஹு அவர்களிடம் நபிகளார் கூறியபோது அன்றிரவு அவர் எப்படி தூங்கியிருப்பார்? வஹீ கொண்டு வரும் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நபிகளாரிடம் வந்து, கதீஜாவுக்கு சலாம் சொல்லச் சொல்லி அல்லாஹ் என்னை அனுப்பியுள்ளான் என்றபோது அந்த செய்தியை நபிகளார் கதீஜாவுக்கு கூறியபோது அன்றிரவு அவர் எப்படி தூங்கியிருப்பார்? அல்பைனா அத்தியாயத்தை உமக்கு ஓதி காட்டுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டுள்ளான் என்று உபை பின் கபப் ரலியல்லாஹு அவர்களிடம் நபிகளார் கூறியபோது 7 வானங்களுக்கு மேலிருந்து எனது பெயரை இறைவன் குறிப்பிட்டானா என்று அவர் கேட்க, அதற்கு நபிகளார் ஆம் என்று கூற, கட்டுப்படுத்த முடியாமல் அழுதார் உபைப் ரலியல்லாஹு அவர்கள். அன்றிரவு அவர் எப்படி தூங்கியிருப்பார்? யா அல்லாஹ், சுவனத்தில் எனக்கு தரும் அதே அந்தஸ்தை அபூபக்கருக்கும் கொடுப்பாயாக என்று நபிகளார் துவா கேட்டபோது அன்றிரவு அவர் எப்படி தூங்கியிருப்பார்? இவர்கள் எப்படி தூங்கினார்கள்? அன்றிரவு மட்டுமல்ல, ஏனைய நாட்களிலும் எப்படி அவர்கள் அமைதியாக தூங்கியிருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள்? இது போன்ற நற்செய்திகளை கேட்கும்போது உள்ளம் நடுங்குகிறது. இறைவன் உயரிய சுவனத்தில் நமது நேசர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நம்மையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன்.